ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மை நேம் இஸ் பிரீத்தா. நான் வந்து பியூட்டி லைஃப் ஸ்டைல் கான்டென்ட்ஸ் பண்ணுவேன் யூடியூப்பில். ஸோ உங்களுக்கு வந்து என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுட்ஸ் ஃபார் ஹேர் அதான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஹேர் க்ரோத்துக்காக என்னென்ன ஃபுட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் இதை பற்றி கேட்டிருந்தேன். கொஞ்சம் பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க எஸ்ன்ட்டு. ஸோ அதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ பேசிக்காக வந்துட்டு நான் என்னென்ன ஃபுட் சாப்பிட்றேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த வீடியோன்னு இல்லை, எல்லா வீடியோலையுமே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி வந்துட்டு என்ன ப்ராடக்ட் நம்ம வந்து ஃபேஸ்க்கோ ஹேர்க்கோ போட்டாலுமே வந்துட்டு உள்ளே என்ன போடுறோமோ அதுதான் ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இன்டர்னல் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் டயட் இருந்துச்சுன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட்ஸ் போடும்போது நல்லா ஒர்க் ஆகும். முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன் ஹேர் க்ரோத்துக்கு. ஸோ நான் அதோடு சேர்த்து வந்து ஃபுட் இன்டேக் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் கம்மி பண்ணுறது, சுகர் கம்மி பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா பயோட்டின். இது நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பயோட்டின் சொல்லிட்டு. ஸோ பயோட்டின்ன்றது வந்து விட்டமின் B7. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பாங்க. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த சப்ளிமெண்ட்டுமே வந்து உங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் குட். ஸோ நான் அதனால வந்து சப்ளிமெண்ட்ஸ் மேலே வந்துட்டு யூஸ்வலாக போக மாட்டேன். யூஸ்வலாக நான் சப்ளிமெண்ட்ஸ் கிட்ட போக மாட்டேன். இட்ஸ் பிகாஸ் வந்துட்டு எந்த ஒரு விஷயமே டாக்டர் சஜஸ்ட் பண்ணாமல் இல்லை உங்களுக்கு டெஃபிஷியன்சி இல்லாமல் அதை எடுக்கிறது வந்து வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். பயோட்டின் கம்மீஸ்க்கு பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ பேசிக்காக அது வந்து ஹேர் க்ரோத், நெயில் க்ரோத் அண்ட் ஸ்கின்னுக்காக சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணுறாங்க. பயோட்டின் வந்துட்டு டெஃபிஷியன்ஸாக இருந்தால் மட்டும்தான் அதை எடுக்கணும். நம்ம எந்த ஒரு சப்ளிமெண்ட்டுமே அப்படி தான், உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருந்தால் அதை டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க, அதை எடுக்கணும். ஸோ நீங்கள் அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு டிரெக்டாக லைக் போய் எடுத்தோன்னா வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் அது நம்மளுக்கு வேலை செய்யும்னு. ஸோ அதனால நான் யூஸ்வலாக வந்து சப்ளிமெண்ட்ஸ் கிட்ட போக மாட்டேன். ஸோ பயோட்டின் வந்து பாடியில் வந்துட்டு ஒரு 30 mg, இப்போ உங்களுக்கு டெஃபிஷியன்சி இல்லைன்னா ஒரு 30 mg இருந்தாலே போதும். ஸோ 30 mg வந்து நம்ம ஃபுட்டில் எப்படி வந்துட்டு எடுக்கலான்றது தான் ஃபஸ்ட்டு நான் பேசிக்காக வந்து தாட் வச்சுருந்தது. இந்த 30 mg வந்து இட் கேன் பி டேக்கன் எவ்ரி டே. பார்த்தீங்கன்னா 2 எக்கு, அதோட வந்து கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் எடுத்திங்கனாலே ஒரு அரௌண்ட் ஒரு 30 mg வந்துடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காகவே பர் டேக்கு நம்மளுக்கு தேவைப்படுற பயோட்டின். ஸோ இது ஈஸியாக ஃபுட்லேயே அட்டைன் பண்ணிடலாம். அப்படி ஃபுட்டில் அட்டைன் பண்ணுற பட்சத்தில் நம்ம எதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும்? அண்ட் பயோட்டின் வந்துட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லாமல் ஹேர் ஷைனி ஆக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஹேர் வந்துட்டு வளரலாம் செய்யுது, பட் வந்து டெட்டாக இருக்குது பார்க்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு உங்கள் பயோட்டின் இன்டேக்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். பயோட்டின் இருக்க ஃபுட்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ பயோட்டின் இருக்க ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட், மஷ்ரூம்ஸ், லீஃபி க்ரீன் வெஜிடபிள்ஸ், எக்ஸ், நட்ஸ், ஃப்ளாக்ஸீட், சியா சீட், இந்த மாதிரி இதிலலாம் இருக்குது. இந்த மாதிரி ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே பேசிஸில் வந்து ஈஸியாக கன்சியூம் பண்ணலாம். ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஹேருக்காக கான்ஷியஸாக இன்டேக் பண்ண ஆரம்பித்த ஃபுட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபிஷ் அண்ட் லீஃபி க்ரீன்ஸ். ஸோ பேசிக்காக எனக்கு வந்துட்டு ஃபிஷ் சுத்தமாக பிடிக்காது. அண்ட் வந்து ஸ்பினச்சஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது. நான் கீரையே சாப்பிட மாட்டேன். அண்ட் ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ண ஃபிஷ் மட்டும் சாப்பிடுவேன். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறது மட்டும் சாப்பிடுவேன். ஸோ ஹேர் க்ரோத்துக்காக நான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா குழம்புல போடுற மீன் வந்து 1, 2 அப்படி எடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் அதே மாதிரி வந்து முள் இருக்காத மீன் தான் நான் எடுப்பேன். அண்ட் அகெயின் வந்துட்டு ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் நிறைய போன்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய லைக் அதில் சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்துட்டு அதை நான் இன்னும் சாப்பிட பழகலை. இட் இஸ் ஓவர்வெல்மிங் ஃபார் மீ. ஸோ நான் அதனால அந்த சிங்கிள் போன் இருக்கிற ஃபிஷ் அதான் சாப்பிடுவேன். அண்ட் அதே மாதிரி ஃபார் க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீரை பேரெல்லாம் எனக்கு தெரியாது, பட் வீட்டில் எது பண்ணி கொடுக்குறாங்களோ கண்ணு மூடிட்டு சாப்பிட்ருவேன். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு கீரை கொடுத்தாலே வந்து நான் வாயில் போட்டு ஸ்வாலோ பண்ணிடுவேன். லைக் கண்ணு மூடிட்டு சாப்பிட்ருவேன் கடகடன்னு. பட் இப்போ கொஞ்ச நாளாக ஐம் ஸ்டார்டிங் டு லைக் த டேஸ்ட் ஆஃப் இட். ஸோ இட் இஸ் ஸ்டார்டிங் டு க்ரோ ஆன் மீ. ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சம் அது சாப்பிட்றத வந்து லைக் பண்ணி சாப்பிட்றேன் இப்போது. மாதிரி லீஃபி க்ரீன்ஸு, இது ஃபிஷ்ஷு, இது 2மே வந்துட்டு நான் வந்து கான்ஷியஸாக இன்கார்பரேட் பண்ணது. செகண்ட் பார்த்தீங்கன்னா
வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு இந்த பவுடர் எடுத்துப்பேன். ஆக்சுவலா இந்த பவுடர் என்னன்னா வந்துட்டு நான் பண்ணல. எங்க அத்தை பண்ணி குடுத்தாங்க. இது முருங்கைக்கீரைய வந்து நல்லா காய வச்சு எடுத்து அரைச்சுட்டு, அதோட வந்துட்டு கருவேப்பிலைய அதே மாரி காய வச்சு வச்சு அரைச்சுட்டு, தேனோட வச்சு சாப்பிடணுன்னுவாங்க. பட் எனக்கு வந்து ஸ்வீட்டா இருக்கிற எதுவுமே பிடிக்காது. ஸோ நான் வார்ம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சுருவேன். இது எதுவுமே டேஸ்ட்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும். அந்த கருவேப்பிலை ஸ்மெல், அந்த கீரையோட ஸ்மெல் வரும். அது தவிர ஒண்ணும் இல்ல. ஸோ அதே கமிங் டூ த பாயிண்ட் முருங்கைக்கீரை நம்ம ஊர்ல கிடைக்கிற முருங்கைக்கீரை இப்போ வந்து கேப்சூல் பண்ணி வந்துட்டு மொரிங்கா கேப்சூல்ஸ், மொரிங்கா பவுடர்ஸ் அந்த மாரி விக்கிறாங்க. பட் அகைன் நமக்கு நேச்சுரலாவே கிடைக்குது. நம்ம பொரியல் எல்லாமே பண்ணி சாப்பிடலாம். அண்ட் இந்த மாரி பவுடர் அரைச்சுட்டோம்னா, டெய்லி ஒரு ஸ்பூன் இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடும்போது நம்ம அந்த கிரீன் பாயிண்ட்ஸ் ஸ்டிக் பண்ணலாம். ஸோ நான் அதனால வந்து லைக் 1 ஸ்பூன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கன்சியூம் பண்ணுவேன். எனி டைம் ஆஃப் த டே நான் வந்து அத எப்போ ஞாபகம் வருதோ அன்னைக்கு வந்து நான் டக்குன்னு எடுத்து மிக்ஸ் பண்ணி குடிச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி. நான் ரீசென்ட்டா தான் பண்ணேன். பட் ஸ்டில் அது வந்துட்டு எனக்கு ஐ ஃபெல்ட் லைக் என் ஹெல்த்ல வந்து கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு நான் நெனச்சேன். ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸு. ஸோ எக்ஸ் வந்து நான் எப்படி இன்கார்ப்பரேட் பண்ணிப்பேன்னா வந்துட்டு, மார்னிங் 2 எக் பாயில் பண்ணி எடுத்துப்பேன். இல்லன்னா வந்துட்டு தோசை ஊத்தும்போது அதில ஒரு முட்டை போட்டு முட்டை தோசை ஆக்கிடுவேன். அ அப்படி இல்லன்னா எது சாப்பிட்றனோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பிளேட் உங்களுக்கு பாப்பப் பண்றேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, வரகரிசி இருந்துச்சு. வரகரிசி பொங்கல். அந்த பொங்கலோட வந்து 2 முட்டை வச்சு சாப்பிட்டேன். ஆப்வியஸா காம்பினேஷன்லாம் நம்ம பார்க்க முடியாது. பட் ஸ்டில் வந்துட்டு அந்த 2 எக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால சாப்பிட்டேன். ஸோ இது நான் பண்ண வந்து ஒரு கான்ஷியஸ் சேஞ்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, புரோட்டீனும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே டைம் வந்துட்டு பயோட்டினும் கிடைக்கும். ஸோ ஒரு கல்ல 2 மாங்கா. டன். அண்ட் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதே டைம் வந்து நம்ம புரோட்டீன் எடுக்கணும். எவ்ரி மீல்ல புரோட்டீன், ஃபைபர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ புரோட்டீனுக்கு வந்துட்டு நான் அன்னைக்கு பார்த்துருந்தீங்கன்னா, ஃபிஷ் சாப்பிட்டுருந்துருப்பேன். வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு, ஒண்ணு அந்த குழம்புல போட்ட மீன் சாப்பிடுங்க. அப்படி இல்லன்னா ஷாலோ ஃப்ரை பண்ண ஃபிஷ் சாப்பிடுங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி ஃபிஷ்ஷ சாப்பிடவே சாப்பிடாதீங்க. ஸோ ஷாலோ ஃப்ரை இன் த சென்ஸ் வந்து ஒரு 1 டூ 2 ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு 4 எக்ஸா ஃபிஷ் ஒரு 4 ஃபிஷ் பிளேஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. அந்த ஸ்டீம்லேயே வந்து ஃபிஷ் வெந்துரும். ஃபிஷ் வந்து சீக்கிரம் வெந்துரும். ஸோ அந்த ஸ்டீம்லேயே ஃபிஷ் வெந்துரும். அதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு, திரும்ப மூடி போட்டு குக் பண்ணீங்கன்னா வந்துட்டு, கொஞ்சம் மேல அந்த கிரிஸ்பியாவும் இருக்கும். உள்ள சாஃப்ட்டாவும் இருக்கும். அந்த லைக் நம்மளுக்கு ஃப்ரை பண்ண ஃபிஷ் சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும். அதே டைம் வந்து கொஞ்சம் கில்ட்டியா இருக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னொரு ஹேக். எவ்ரிடே பார்த்தீங்கன்னா, நான் ஃபிஷ் சாப்பிட மாட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எக்ஸு வந்துட்டு மார்னிங் சாப்பிட்றேன்னா, அதே மாரி மத்தியானமும் எக்ஸ் இருந்துச்சுன்னா, எக்ஸில வந்து ஆம்லெட் அந்த மாரி போட்டு சாப்பிட்டுருவேன். அன்னைக்கு ஃபிஷ் இருந்துச்சு. அதனால நான் ஃபிஷ் சாப்பிட்டேன். எல்லா நாளுமே நான்வெஜ் சாப்பிட முடியாது. டியூஸ்டே, சாட்டர்டே யூசுவலா சாப்பிட மாட்டேன். ஸோ அந்த மாரி டேஸ்ல நான் என்ன பண்ணுவேன்ட்டு சொல்லியிருப்பேன். மஷ்ரூம்ஸ், கேரட்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ் இதுலலாம் வந்து பயோட்டின் கன்டென்ட் இருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ நட்ஸ்ல வந்து நெறைய பயோட்டின் கன்டென்ட் இருக்கு. உங்களால எக்கு, ஃபிஷ் எதுவுமே சாப்பிட முடியல அன்னைக்கு அப்டின்னா வந்துட்டு, கீரை கூட்டு அந்த மாரி வச்சு சாப்பிடுங்க. வெஜிடேரியன் சாப்பிடுற அன்னைக்கு நான் அந்த மாரி தான் பண்ணியிருப்பேன். கீரை நல்லா பொரியலோ, கூட்டோ அந்த மாரி வச்சு சாப்பிட்டுருந்துருப்பேன். அண்ட் அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பவுடரும் எடுக்கிறேன்ல, ஸோ அதுலயுமே எனக்கு வந்து கொஞ்சம் கிரீன்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அண்ட் இதே டைம் கீரையும் சாப்பிடுறோம் நம்ம. ஸோ சப்பாத்தியோட மஷ்ரூம்ஸ் வச்சு சாப்பிடுறது, அந்த மாதிரியும் பண்ணலாம். டின்னருக்கோ இல்ல பிரேக்ஃபாஸ்ட்க்கோ அந்த மாரியும் பண்ணலாம். அண்ட் அகைன் அதே மாரி மஷ்ரூம் சாட்டே பண்ணி சால்ட், பெப்பர் போட்டு பிரெட்ல வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ மஷ்ரூம் சொட்டெக் அண்ட் கேரட் வந்து ஆப்வியஸா பொரியல் அந்த மாரி பண்ணி சாப்பிடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாயில் பண்ணி அப்படியே ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். அப்படி இல்லன்னா வந்துட்டு பாயில் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சோண்டு சாட் மசாலா போட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட்டா இருக்கும். இல்லன்னா வந்துட்டு சப்பாத்தி மாவோட வந்து மேஷ் பண்ணி சப்பாத்தி மாரி சுட்டு சாப்பிடலாம். ஆர் எல்ஸ் வந்துட்டு ராகியில வந்து பிசைஞ்சு அதுவுமே அடை மாரி தட்டி சாப்பிடலாம். ஸோ இந்தந்த வகையிலலாம் வந்து நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஒரு எவ்ரிடே பேசிஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸோ ஆல்மண்ட் வந்து ரொம்ப முக்கியம். எவ்ரிடே பேசிஸ்ல ஒரு 4 ஆல்மண்ட்ஸ் இப்படி எடுத்துட்டு நம்ம மன்ச் பண்ணிக்கலாம். அது ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் அதே மாதிரி பம்ப்கின் சீட்ஸ் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல். பம்ப்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு டப்பால மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு ஹேண்ட்ஃபுல் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சியா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா, சோக் பண்ணி வச்சுட்டு அந்த வாட்டர் ஜஸ்ட் அப்படியே சக் இன் பண்ணிடலாம். ஆர் சியா சீட்லாம் இப்போ நெறைய புட்டிங் அந்த ரெசிபிலாம் ஆன்லைன்ல எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க அது கூட செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. ஸோ இது நான் வந்து காலேஜ் டைம்லேருந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ரெசிபி ஒண்ணு நான் ட்ரை பண்ணுவேன். இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து
அவங்க வீட்டுக்கு போகும்போது பண்ணி குடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து ஐ ஃபாலோ இட். ஸோ என்னன்னா பேசிக்கா ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ஒரு 1 to 2 ஸ்பூன் ஒரு மிக்ஸர்ல எடுத்துக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா வந்துட்டு ஒரு ஃப்ளாக்ஸ் சீட் பாக்கெட் வாங்கிட்டு வரீங்கன்னா, அது மொத்தமும் கிரைண்ட் பண்ணி ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 1 to 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. அதில கர்ட் கொஞ்சம், சால்ட் கொஞ்சம். அ நான் வந்து பிளாக் சால்ட் போட்டா இன்னும் கொஞ்சம் அந்த மோருக்கு டேஸ்ட் நல்லாருக்கும். ஸோ போட்டுட்டு நல்லா தண்ணி ஊத்தி நல்லா லைக் ஃப்ராத்தியா பிளெண்ட் பண்ணிட்டு, அத வந்து நான் குடிப்பேன். ஸோ இது மோர்லயே வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளாக்ஸ் சீடோட அந்த டெக்ஸ்சர் இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு தனியா எதுவுமே டேஸ்ட் பண்ண முடியாது. தனியா ஃப்ளாக்ஸ் சீட் சாப்பிடும்போது அந்த அந்த ஃபீல் இருந்துட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த மாரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும். நான் ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் வெஜ்க்கும், நான்வெஜ்க்கும் ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பேன். நான்வெஜ்ஜா இருக்கீங்கன்னா, ஈஸி எக்ஸ், ஃபிஷ் கன்சியூம் பண்றது. நீங்க ஃபிஷ் கன்சியூம் பண்ணாட்டி கூட எக்ஸ் அண்ட் ஸ்பினச்சஸ் கண்டிப்பா கன்சியூம் பண்ணலாம். வெஜிடேரியனா இருக்கீங்கனாலும் உங்களுக்கு வைட் வெரைட்டி இருக்கு. நீங்க ஒரு நாள்ல வந்து இது எல்லாமே வந்து ஹிட் பண்ணலாம். ஜஸ்ட் நட்ஸ் சாப்பிடுறது அண்ட் கிரவுண்ட் நட்ஸ் ஆல்சோ ஹேவ் பயோட்டின்ஸ். தோசையோட வந்துட்டு பீனட் சட்னி வச்சு சாப்பிடுறது, எள்ளு போட்டு எள்ளு சட்னி அரைச்சு சாப்பிடுறது, அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ ஸ்வீட் பொட்டேட்டோல ஈஸியா நம்மளுக்கு கிடைக்குது. பாயில் பண்ணி ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோலயே நம்ம நெறைய ரெசிபி பண்ணலாம். கேரட் வந்து சும்மா மஞ்ச் பண்ணலாம். மஷ்ரூம்ஸ்ல வந்து கிரேவி பண்ணிட்டு சப்பாத்தியோட சாப்பிடலாம். ஸோ வெஜிடேரியன்லயும் வந்து ஒரு ஃபேர் அமௌண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஓவராலாவே ஒரு புரோட்டீன் இன்டேக் அண்ட் ஃபைபர் இன்டேக் கரெக்ட்டா பார்த்துக்கிட்டோம்னாலே வந்துட்டு, ஐ திங்க் நம்ம பயோட்டின் கோல ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம்னு நெனைக்கிறேன். நான் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம ஈஸியா வந்துட்டு என்னென்ன ஃபுட்ஸ் நான் எப்படி கன்சியூம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெறைய நான் சாப்பிட யூஸ் பண்ற ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருந்திருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த முரிங்கா பவுடர் ஆர் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அதெல்லாமே நான் வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் ஐ ஹேவ் ஹெல்ப்ட் யூ இன் சம் வே. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் லெட் மீ நோ ஹவ் யூஸ்ஃபுல் இட் வாஸ் அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அந்த மாதிரி சொல்லிட்டு. அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பிரஸ் த பெல் ஐக்கன் நெக்ஸ்ட் டு இட். நிறைய பேர் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஐ வில் see you in the next video.